அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். நம்மளுக்காக நம்மளுடைய அக்கௌண்ட்டில் நம்ம சேர்த்து வைக்கிறது, அதை தவிர்த்து வேறு எதுவும் நம்மளிடம் இல்லை. நான் இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோவில் கூட போட்டிருந்தேன். நம்மளுக்கு இங்கே ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறதுன்னா எப்படி அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு தெளிவான வீடியோ ஒன்று போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், சாதாரணமாக இப்போ என்கிட்ட இருக்கிறது பிஓசி அக்கௌண்ட் இலங்கையில் இதாக இருக்குது. பாருங்கள், பிஓசியோடைய அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்மளுடைய கணக்கு வழக்குகளை பாருங்க, பிஎஸ்சி அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமாக இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா, இப்போ நம்மளுடைய கணக்கு வழக்குகள் சாதாரணமாக நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு காசு போடலாம், போட்டுட்டு தேவையானதை நம்ம வச்சுட்டு கொடுக்க வேண்டியதுக்கும் யாருக்கும் கொடுக்க வேண்டியது இருந்தால் அம்மாவுக்கு, மனைவிக்கு, குழந்தைகளுக்கு, குடும்பத்தாருக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு யாருக்காவது நம்ம கொடுக்க வேண்டிய சூழல் வந்தாலும் கொடுக்கலாம். இதில் இன்னொரு பெனிஃபிட் நல்லா சொல்லித்தரேன், கேட்டுக்கோங்க. இப்போ நாம் இங்கேருந்து பணம் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் இல்லையா, பணம் அனுப்புகிறோம். ஒரு தினார் 250 ஃபில்ஸ். சவுதியை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 4லேருந்து 5 ரியாலுக்கு மேலே அறவிடுறாங்கன்னு நினைக்கிறேன் கட்டணமாக. ஒவ்வொரு நாடுகளையும் அது மாதிரியான கட்டணங்கள் அறவிடப்படுது. நீங்களே பாருங்க, இப்போ இந்த ஆப் என்கிட்ட இருக்கிறதால இப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரு 3 பேருக்கு நான் டிரான்சாக்ஷன் பண்ணணும், பணம் அனுப்பணும். 3 பேருக்கு பணம் அனுப்பணும். நாட்டில் ஒரே ஆளுக்கிட்ட அனுப்பி இன்னாருக்கு போடுங்கன்னு கூட சொல்ல முடியாது. அப்போ நான் அந்த 3-4 பேருக்கு பணம் அனுப்பும்போது இங்கேருந்து ஒருத்தருக்கு 10 தினார், இன்னொருத்தருக்கு 20 தினார், இன்னொருத்தருக்கு 50 தினார், இன்னொருத்தருக்கு 30 தினார் அப்படின்னு அனுப்ப போகிறோன்னு வைங்களேன். அப்போ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கு நாம் வேறையாக 1.25 தினார் கொடுக்கணும். ஆனால் இதில் இருக்கிற பெனிஃபிட் என்னென்னா, இப்போ நான் என்ன பண்ணுவேன், மொத்த பணத்தையும் இந்த அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவேன், பிஓசி அக்கௌண்ட்டுக்கு நான் போட்டுடுறேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பிஓசிக்குள்ளே போயிட்டு என்னுடைய அந்த பிஓசி அக்கௌண்ட்டில் இருந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் அட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நான் இந்த பிஓசி அப்ளிகேஷன் மூலமாகவே நான் இங்கேருந்தே நான் அனுப்பி விட்டுடுறேன். அப்படி அனுப்பி விடுறதால என்ன ஆகுதுன்னு பாருங்கள், எனக்கு வெறும் 1.25 தினார் தான் சார்ஜஸ். ஏன், அந்த பணம் போடுறதுக்கு 1.25 தினார் மட்டும்தான். மொத்தமாக இந்த பணத்துக்கு இந்த அக்கௌண்ட்டில் போட்டாச்சு. யாருக்கு அனுப்பணும்? 3 பேருக்கு அனுப்பணும். இதே பிஓசி அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு கட்டணமும் இல்லை. அதே நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நாட்டில் இருந்து பண்ணும்போது வெறும் 30 ரூபாய் அறவிடுறாங்க. சார்ஜஸ் அப்ளை வெறும் 30 ரூபாய். அதாவது இந்த நாட்டு காசுப்படி, குவைத் தினார் காசுப்படி பார்த்தா வெறும் ஒரு 50 ஃபில்ஸ் கூட வராது. நம்ம 1.25 தினார் செலவழிக்கிற இடத்துல வெறும் 50 ஃபில்ஸ் கூட வராது. வெறும் 30 ரூபாய் தான். 30 ரூபாயில் ஒரு டிரான்சாக்ஷன். அதே பிஓசி டு பிஓசியாக இருந்தால் கணக்கு இல்லை, காசே கடிக்க மாட்டாங்க. பிஓசி இல்லாமல் பீப்புள்ஸ் பேங்க், கமர்ஷியல் பேங்க், ஹெச்என்பி இந்த மாதிரி மற்ற வங்கிகளுக்கு அனுப்பும்போது 30 ரூபாய், சில டைமில் 25 ரூபாய் சார்ஜஸ் பண்ணுவாங்க. அப்போது நம்ம 10 டிரான்சாக்ஷன் பண்ணினாலும் வெறும் 250 ரூபாய் தான், வெறும் 300 ரூபாய் தான். ஆனால் அதே இது நம்ம இங்கே டிரான்சாக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பும்போது ஒவ்வொரு சார்ஜஸ் போகுது. உண்மையிலே இது நல்ல ஒரு சிஸ்டம். அதே மாதிரி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோக்களில் இங்கே இருக்கக்கூடிய மேனேஜர்களுடைய நம்பர் ஆட் பண்ணியிருக்கிறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பாக நான் இப்போ ரீசண்டாக நான் போஸ்ட் பண்ண வீடியோ ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் அழுகிற மாதிரி முன்னாடி இருந்து அவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து எவ்வளவோ தான் நான் உழைச்சி அனுப்பினேன், ஒருத்தருக்குமே நன்றி இல்லை அப்படின்ற மாதிரி அந்த சகோதரி பேசின ஒரு வீடியோ தான் இருக்குது. இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். பேங்க் இவங்களுடைய மேனேஜர்களுடைய நம்பர்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ். இந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் பேங்க் டீட்டெயில்ஸோடைய எல்லா நம்பர்ஸ் டீட்டெயில்ஸும் இருக்குது. உண்மையிலேயே நல்ல ஒரு பெனிஃபிட். எனக்கு என்னுடைய பர்சனலாக நான் வந்து நல்லா அனுபவித்தேன். ஏன்னா நிறைய பேருக்கு சில டைமில் டிரான்சாக்ஷன் பண்ண வேண்டி வரும். நம்ம பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் பார்த்திங்கன்னா 3-4 பேருக்கு அனுப்பும்போது வேறே ஒரு 5-6 தினார் எக்ஸ்ட்ராவாக போயிடுது. எதுக்காக? இந்த கமிஷனுக்காக மட்டும், கட்டணத்துக்காக மட்டும். ஆனால் நாம் இப்படி அனுப்பும்போது நம்மளுடைய பணமும் மிஞ்சும், அதே மாதிரி
சேஃபான செக்யூரான டிரான்சாக்ஷனாகவும் இருக்கும். கொஞ்சம் பழகணும். என்ன எல்லாமே பழகிட்டா வந்தோம். இன்றைக்கி நாட்டில் டச் ஃபோன் இல்லை, பட்டன் ஃபோன் கூட பாவிக்க தெரியாதவங்க இன்றைக்கி இங்கே வந்து டச் ஃபோன் பாவிக்கலை. எல்லாமே பழகிறது தான். ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய பணங்களை உங்களுடைய அக்கௌண்ட்டுகளில் கொஞ்சமாவது சேர்த்து வைக்க பாருங்கள். யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்லை. சில நேரங்களில் சந்தர்ப்பம், சூழ்நிலை நாம் ஏமாற்றப்படலாம். பாக்கியம் பெற்றவர்களை தவிர சிலருக்கு பாக்கியசாலிகளாக இருப்பாங்க. எல்லாருமே நம்பிக்கையாக கூட இருந்து உயர்த்தி விடுறவங்களாக இருப்பாங்க. ஆனால் சிலர் எப்படா நம்மளை வாரி கீழே விழுத்தாட்டுறது அப்படின்றதுலேயே குறியாக இருப்பாங்க. அதனால் செயல்படுங்க, சிந்திச்சு. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.